Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற anime Full Dive RPG is even sweeter than the real life. இதுல எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக் குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போயிடுறான். ஏன்னா அவன் உயிரோட இருக்கிறதுக்கு வெறுமா 0.05% தான் சான்ஸ் இருக்கு. இதனால ஹீரோவும் அங்க ரொம்ப குழம்பி போயிருக்கான். இவன் வந்து இப்படி சொல்றானா, நான் அங்க போகாம இருக்கிறது தான் நல்லது. இப்போ என் கையில டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ளே அந்த ஸ்கிரீன்ல காமோய் சொல்றான், ஏய் நல்ல வேலை உன்கிட்ட வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் கில்லர் அந்த டைட்டில் இருக்கு, அது ஒண்டி இல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் உன்னோட சான்ஸ் ஆஃப் சர்வைவல் அது சுத்தமா 0ல இருக்கும். என்னது அப்போனா அது இருக்கிறனால தான் எனக்கு எவ்வளவு சர்வைவல் பாயிண்ட் ஆச்சு காட்டுதா? ஆனா ஒண்ணு நான் வந்து எதிர்பார்க்கல உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் இது வந்து கிடைக்கும்னு. சரி ஏதோ ஒண்ணு வாய மூடு. அங்க இருக்க இன்னொரு ஆப்ஷனை டச் பண்றானா, அதுல பார்த்தா அவன் சொல்றான், உன்னோட ப்ராமிஸ் அதை வந்து நீங்க எழுது. அவனு பாஸ்வேர்டை போட, கங்க்ராச்சுலேஷன் நீ வந்து எப்படி இதைய சர்வே பண்ணிட்ட போலியே, உன்னோட கோஸ்ட் நண்பன் அவன் கிட்ட தப்பிச்சிருக்க, அதுக்கும் மேல உன்னோட ஓல்டு ஃப்ரெண்டு அவ கிட்ட இருந்தோ தப்பிச்சிருக்க, நீ வந்து நல்ல வேலையை தான் பண்ணிருக்க. சரி நான் வந்து உனக்கு அந்த ட்ரிக்கை சொல்றேன். ஏன்னா நிறைய பேரால இதை முடிக்கவே முடியல, இருந்தாலும் உன்னால முடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம், உனக்கு கங்க்ராச்சுலேஷன், ஏன்னா உன்னோட சர்வைவல் பாயிண்ட் 0.01 இருந்து 0.05 மாதிரி இருக்கு. என்னது இது என்ன கதையா இருக்கு, அதுல எனக்கு இன்னும் வித்தியாசம் தெரியுது. சரி ஏதோ ஒண்ணு உன்னோட முழு ஃபோக்கஸ் அந்த ட்ரைனிங்ல காட்டு. தொடர்ந்து 5 நாளைக்கு அது நடக்கும். அதுக்கும் மேல அங்க காப்ளின்ஸ் அட்டாக் பண்றதுக்கும் வரும். இதுக்கு முன்னாடி ஒரு காப்ளின் சீட் நீ பார்த்திருப்ப, அதுல தான் ரியலான மிஸ்ட்ரி இருக்கு. அதை நீ சால்வ் பண்ணிட்டனா அதுக்கப்புறம் தான் சிட்டி ஆஃப் டெட் அங்க ஒரு மிஸ்ட்ரி உனக்கு தெரியும். உன்னோட மைண்டையும் உன்னோட காதையும் உன்னோட கண்ணையும் எல்லாத்தையுமே தொந்து வை. ஏன்னா 0.05 அதை வச்சு நான் வந்து தப்பிச்சிருக்கேன், உன்னாலே தப்பிக்க முடியும், எதுவுமே இம்பாசிபிள் இல்ல. இப்படி சொல்லிட்டு காமோய் போயிடறானா. அங்க ஹீரோக்கு தான் ஒண்ணுமே புரியல. ஏதோ இவன் எனக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு என்னோட வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ தான் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா நான் இதை எப்படியாச்சும் பண்ணிதான் ஆகணும். அதுக்கும் மேல என்னோட புட்டிங் அதுவும் வேஸ்ட் ஆயிருக்கு. ஆனா இதுல என்னோட கான்சோல் அந்த கேமும் தான் இருக்கு. நான் வந்து கொஞ்சம் தோத்து போனாலும் அவ்வளவுதான், அது உடஞ்சு போயிடும். என்கிட்ட புதுசு வாங்கவும் காசு இல்ல. நெக்ஸ்ட் சீன்ல அவனோட சிஸ்டர் மீட் பண்ணி அவளோட தங்கச்சிக்கு புட்டிங்கையும் தரான். ஆமா இந்த டைம்ல எதுக்கு வந்திருக்க? ஓ புட்டிங்கா, சரி நான் எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்றேன். நான் வந்து அந்த ஷிட்டியான கேமை விளையாட போறேன். நீ என்னப்பா அதை விக்கலையா என்ன? அது என்ன கேவலமா இல்லையா என்ன? அது கேவலமான கேம் தான், இருந்தாலும் நீ அன்னைக்கு சொன்னல அது வந்து எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. அதனால தான் நான் டிசைட் பண்ணேன். அன்னில இருந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு, நான் வந்து நானா இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னில இருந்து நான் அந்த ட்ராக்கை லீவ் பண்ணல. அப்பத்துல இருந்து நீ சொல்றது எல்லாமே எனக்கு கரெக்ட் இருந்தா படுது. ஆனா நான் தான் வழி தவறி போறேன். அதனால என்ன மன்னிச்சிருக்கைடு. நான் வந்து இப்போ விளையாட போறேன். அதுக்கும் மேல சில நாளுக்கு ஸ்கூலும் இல்லையா, சோ ஃபுல்லா நான் விளையாட போறேன். அதனால சத்தம் வரும், அதை ஒண்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்னோட சத்தத்தை நான் கட்டுப்படுத்த ட்ரை பண்றேன், இருந்தாலும் அது கேட்க தான் செய்யும். நீ கொஞ்சோண்டு போத்துக்கோ. ஏய் நீ வந்து என்ன சொல்ற, இது என்ன ஜோக்கா? எனக்கு நீ என்ன வேணா பண்ணு, எனக்கு எந்த விதமான கவலையும் இல்ல. இப்படி சொல்லி நீ அந்த கதவை மூடிறாளா. அவனங்க மன்னிப்பு கேட்டு திரும்ப அந்த கேமை லாகின் பண்றான். அங்க டெஸ்ட்ல அவன் கேக்குறாரு, ஆமா நீ வந்து ஜாயின் பண்றல? கண்டிப்பா நான் ஜாயின் பண்றேன். அங்க போகும்போதே ரீனாவும் கேக்குறா. வாக் த்ரூ பார்த்தல, அதுல வந்து என்ன காட்டினாங்க, அதுல என்ன ஷோ ஆச்சுன்னா 0.05% அந்த அளவுக்கு தான் எனக்கு சர்வைவல் சான்ஸ் இருக்கான். அதுவும் இந்த பிராக்டிஸ் பண்ற 5 நாள்ல. யாருக்கு தெரியும், அது வந்து ரொம்ப கஷ்டமா கூட இருக்கலாம். சரி பார்த்தலாம் பிராக்டிஸ் பண்ணும்போது. இதுக்கப்புறம் அவங்க அந்த சிட்டி டெட்டோட கவர்னரை மீட் பண்றாங்க. அங்க போன அடுத்த செகண்டே அவங்களும் கட்டி போச்சுன்னே சொல்றாங்க. ஹேய் நீ தானே இது, உன்கிட்ட நான் ரெக்வஸ்ட் கேட்கணும், அதாவது நீ தான் காப்ளின்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தணும். அப்படியே அவங்களும் ஒரு மாதிரி கட்டி போச்சுன்னு இருக்காங்களா. அவனும் ஒரு மாதிரி சவுண்ட் எல்லாம் விட்டுன்னு இருக்கான். நீ ஒண்டி எங்களை காப்பாத்துறதுக்கு நீ எங்க ட்ரைனிங் எத்தனா உனக்காக நான் ப்ரே பண்ணுவேன். அங்க அவங்களும் ஒரு மாதிரி கட்டி போச்சுன்னு இருக்கனாலே இவனும் எப்படியோ ஒத்துக்கிறான். வெளியில ரியனாவா அங்க கலாச்சினே வந்து இருக்கா. ஹேய் நான் வந்து உன்னோட வாயிலிருந்து சில பல அந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்டேன், வந்து அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா பாடியும் டச் ஆகும்போது அந்த மாதிரி ஃபீலிங்லாம் வரதான் செய்யும். இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அந்த ட்ரைனிங் ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. அங்க டெஸ்ட்ல அவன் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இங்க வந்து ஒருத்தன் புதுசா வந்திருக்கான், அதாவது இவன் ஒரு மிஷினரியா தான் வந்திருக்கான். இவன் நம்மளோட குழுல புதுசா ஜாயின் பண்ண போறான். இவனோட பேரு ஹீரோ, என்னோட ஃப்ரெண்டு தான். இன்னொரு 2 பேர் இருக்காங்க, இவங்களும் புதுசா ரெக்ரூட் ஆனவங்க தான். இவனோட பேரு கிரனேடா, பக்கத்துல ஒல்லியா இருக்கான்ல அவன் தான் பாலி. நம்மலாம் சிட்டி கார்ட்ஸ், அதனால நம்ம தான் இந்த சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணோம். அதுக்கும் மேல காப்ளின்ஸ் உள்ள வர்றதுக்கு அனுமதியே நம்ம கொடுக்க கூடாது. ஏன்னா சிட்டியும் சரி குயினியும் சரி 2 பேரையுமே நம்ம தான் காக்கணும். ஏன்னா நம்மலாம் சிட்டி கார்ட்ஸ், நம்மளோட கடமையே அதுதான். எல்லாருமே நம்மள தான் நம்புறாங்க. அங்க டெஸ்ட்ல அவன் போகும்போதே சொல்றாரு, ஹே ஹீரோ உன் மேல நான் நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் அங்க பின்னாடி இன்னொருத்தன வந்து சொல்றான், நான் தான் உனக்கு சுத்தி காட்ட போறேன், எனக்கு இங்க இருக்க எல்லா ஏரியாமே தெரியும். ஆனா அதுக்குன்னு ரொம்பவும் ஃபார்மலா என்கிட்ட நடந்துக்க வேணாம், ஏன்னா நான் இங்க வந்து 1 மாசம் தான் ஆச்சு. அதனால நான் தான் இப்போதைக்கு உனக்கு சூப்பர்வைஸ் பண்ண போறேன். இதுக்கப்புறம் அவனோட ரூமுக்கு வந்து ட்ரெஸ்ஸை மாத்தலான்னு இருக்கும்போது ரியானாவும் இருக்காளா. ஹேய் நீ வந்து வேற எங்கேயாச்சும் போலாம்ல, நான் ட்ரெஸ்ஸை மாத்தணும். இல்ல நான் வந்து இங்கே இருக்கேன், நான் என்ன பார்க்க போறேன், உன்கிட்ட அந்த அளவுக்கு எதுவும் ஸ்பெஷலாவும் இல்ல, ஆனா அதுக்குன்னு எனக்கு பிரைவசி வேணாவா என்ன? சரி நீ மாத்து. இதுக்கப்புறம் அவன் மாத்திரானா. வெளியில யாரோ ஒருத்தங்க டோரை தட்டுறாங்க. ஹேய் நீ மாத்திட்டியா, வரியா நம்ம பிராக்டிஸ்க்கு போலாம்? கண்டிப்பா. யார் அதுன்னு பார்த்தா அந்த புதுசா ஒருத்தன் வந்தால அந்த பாபு, அவன் தான். ஹீரோ நீ வந்து பிராக்டிஸ் பண்ண தயாரா
நேரம் இருக்கல, இன்னைக்கு பேசிக்கான விஷயத்தையும் மார்ஷியல் ஆர்ட்ஸையும் ஸ்வார்ட்மேன்ஷிப்பையும் கத்துக்க போறோம். ஓ அப்பனா இன்னைக்கு என்னோட அட்வென்ச்சர் நாள் மாதிரி இன்னைக்கு நான் நிறைய டுட்டோரியல்ல கத்துக்கிற மாதிரி இருக்கும், அதாவது ரியலான ஆர்பிஜில நடக்கிற மாதிரி. சரி பார்க்கலாம் என்ன நடக்கும்னு. ஹே நீ அவ்வளோக்கும் ரொம்ப எக்ஸைட் ஆக தேவையில்ல, இன்னைக்கு பேசிக்கான விஷயமும் ரிலாக்ஸேஷன் பண்ற மாதிரி சில விஷயத்தையும் தான் நம்ம கத்துக்க போறோம். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க அங்க வந்துடுறாங்களா, அங்க இருக்க இன்னொரு கார்டை அவர் கூப்பிடுறாரு. அவரு பார்த்து நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு, ஏன்னா அவரு தான் நம்ம ஹீரோவையே ரிலீஸ் பண்ணி விட்டது. ஆமா நீ என்ன பண்ற ஹீரோ, நான் நினைச்சு பார்க்கல என்னோட இன்ஸ்ட்ரக்டர் இவரா இருப்பாருன்னு. இதுக்கப்புறம் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, என்னோட பேரு ஆமஸ், நான் தான் உங்களோட இன்ஸ்ட்ரக்டர். அதுக்கும் மேல நான் வந்து பேசிக்கலா இவன் மேலதான் ரொம்ப டவுட் ஆகிறேன், ஏன்னா டெஸ்லாவே இவனை சூஸ் பண்ணிருக்காரு, எனக்கு சரியா தெரியல ஒரு எதுனால இவனை சூஸ் பண்ணாருன்னு. இவன் கிட்ட அப்படி என்ன தெரியுதோ தெரியல, அப்படி உங்ககிட்ட ஒண்டி எந்த விதமான திறமையும் இல்லைன்னா அவ்வளவுதான், அப்படி இருந்தா நீ காலி, ஏன்னா எங்களுக்கு இந்த டெத் வெயிட் அதெல்லாம் வேணாவே வேணாம் இப்படி சொல்லிட்டு அவரு போயிடாரா. அங்க பார்த்தா இன்னொரு பொண்ணு வந்து, ஹே ஹீரோ நீ இங்கதான் ஜாயின் பண்ணிருக்கியா? அங்க ஹீரோக்கும் ஒண்ணுமே புரியல. ஆமா இந்த பொண்ணு யாரு, திடீர்னு என்னோட பேரெல்லாம் சொல்லுது. ஓ எனக்கு புரியுது, நம்ம ரெண்டு பேருமே சரியா இன்ட்ரடியூஸ் கூட ஆகல. நான் யாரு தெரியுமா, நீ ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்தினால அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணக்கு அப்புறம் நான் அதை எத்தனை போனேன்னு அவ போற வழி முழுக்க உன்னை பத்தி தான் சொல்லி நின்றா, நீ வந்து எவ்வளவு இன்கிரெடிபிள்னு. பை த வே என்னோட பேரு கேத்தி. ஓ அப்படியா, நைஸ் டு மீட் யூ. இப்படி இவங்கள கை கொடுக்கலான்னு வருவாங்களா. அங்க ஆமஸ் வந்து கத்துறாரு, ஆமா லவ் பேர்ட்ஸ் என்ன பண்றீங்க, பேசுனதெல்லாம் போதும், சரி பார்க்கலாம் உங்களுக்கு ஸ்வார்ட்மேன்ஷிப்ல அப்படி என்னதான் தெரியும்னு. முக்கியமா ஹீரோ உனக்கு. அங்க அவரும் ஒரு ஸ்வாட தூக்கி போறாரா. நம்ம ஹீரோவும் யோசனை இருக்கான், ஸ்வார்ட்மேன்ஷிப் நான் வந்து நிறைய பேரை சாவும் போது பார்த்துருக்கேன், நிறைய பேர் ஆபத்துல இருந்தாங்க, அப்படி இருந்து நான் வந்து வெறுமா ஸ்வார்ட்மேன்ஷிப்புக்குலாம் நான் பயப்படணுமா என்ன, நான் வந்து காட்ட போறேன் நான் யாருன்னு. இதுக்கப்புறம் அங்க ஃபைட் ஆரம்பிக்குதா. ஹீரோவும் அங்க பயங்கரமா தாக்கலான்னு வரான், ஆனா ஆர்மஸ் ஒரே போடுதான், இதனால அவனுக்கு அப்படி வலிக்குது. நான் நினைச்சு பார்க்கல உன்கிட்ட நிறைய திறமை இருக்கும்னு நினைச்சேன், ஆனா என்னோட தப்பு தான், நீ வந்து என்ன ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட. ஹீரோ தாக்கலான்னு வருவானா, அவன் தாக்கல இந்த கத்திய பந்து போயிட்டு இதே ஒரு சான்ஸா வச்சு மண்டையிலேயே ஒரு போடு போட்ட ராமஸ். அங்க எல்லாருமே இவனை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க எப்படி தெரியுமா பாக்குறாங்க, ஏதோ ஒரு காட்டு விலங்கிய வீழ்த்தின மாதிரி பார்த்துன்னு இருக்காங்க. இவங்க எல்லாம் எதுக்குதான் இப்படி பண்றாங்களோ. அங்க இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பத்தி தான் தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவெல்லாம் எதுக்கு வந்தா, வேற ஒரு மர்ச்செண்டா இருந்தா இந்த அளவுக்கு கூட அடி வாங்கியிருக்க மாட்டான். நெக்ஸ்ட் சீன்ல கிரனேடா அங்க இருக்க ஆமோஸை பயங்கரமா தாக்கிடுறான். நான் நினைச்சு பார்க்கல ஆமோஸ் இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும்னு. சரி கிளாஸ் டிஸ்மிஸ், நான் வந்து இங்க இருந்து போறேன். அங்க எல்லாருமே கிரனேடாவை தான் பயங்கரமா பாராட்டுறாங்க. ஏய் இவன் வந்து உண்மையிலேயே ஸ்ட்ராங்குப்பா, அதுக்கும் மேல இவன் கிட்ட எல்லாம் அந்த காப்ளின்ஸ் வரவே வராது, நான் இவன் கூட தான் போக போறேன். அங்க ஹீரோவும் கேக்குறான், ஆமா நம்ம லஞ்சு சாப்பிடலாமா ஒன்னா, இல்ல எனக்கு ஒரு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ தனியா தான் அங்க லஞ்சு சாப்பிட்டு இருக்கான். அவனுக்கு அங்க ரொம்ப தனிமையா தான் ஃபீல் ஆகுது. நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னல இந்த மாதிரி உனக்கானது இல்ல, நான் ஒரு ஹை ஸ்கூல்ல இருக்கு, இந்த மாதிரி ஒரு இடம் எல்லாம் செட்டே ஆகாது. ஆனா நீ கவலை எல்லாம் பட தேவையில்ல, ஏன்னா உனக்குன்னு ஒரு குட் நியூஸ் இருக்கு, ஏன்னா இது பர்மனன்ட் இல்ல, இன்னமும் 4 days நீ தாக்கு பிடிச்சா போதும், அதுக்கு மேல நீ வாக் த்ரூவை பார்த்து வேற ஏதாச்சும் பண்ணலாம். ஆமா இன்னும் ஒண்ணுனா அந்த வாக் த்ரூல அவன் என்ன அசிங்கமா கேட்பான், அதுதான் ஒண்ணு, அதுக்கெல்லாம் கவலைப்பட்டா வேலைக்கு ஆகுது, ஏன்னா அப்படிதான் நம்மளால முன்னேற முடியும். நெக்ஸ்ட் சீன்ல அவங்களும் தூங்க போயிடுறாங்களா. அவனுக்கும் அங்க தூக்கமே வரல, அதே விஷயத்த தான் அவன் யோசனை இருக்கான். ஹேய் நீ வந்து அதை பத்தியே கவலைப்படக்கூடாது, நான் வேணா உனக்கு கம்பெனி தரட்டா. வேணாம் நீ கம்பெனி தர தேவையில்ல. ஹேய் நீ போரிங் தெரியுமா, நான் ஓகேன்னு சொல்லியிருந்தா அவன் என்ன பண்ணிருப்பா, ஆனா அவளை பார்க்க அவ பார்த்தா அப்படியே தூங்கிட்டு இருக்கா. அட அதுக்குள்ளேயேவா, எனக்கும் வேற வழி இல்ல, நானும் தூங்க வேண்டியதான். இதுக்கப்புறம் அங்க காலையில ஆயிட்டா ரியனா தான் எழுப்புறா. ஏய் தூங்க மூஞ்சி எழுதுக்கோ, ஏன்னா ரொம்ப காலையில ஆயிடுச்சு, அதுக்கும் மேல நீ ட்ரைனிங் எடுக்கணும், நீ தூங்குனதே உனக்கு நல்லாவே ஃபீல் ஆயிருக்கும், ஏன்னா இந்த கேமே அந்த மாதிரி தான் உருவாக்கி இருப்பாங்க, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி தான். ஆனா இப்போதைக்கு நீ வெளியில போய் ட்ரைனிங் எடுக்கிறது நல்லது, எல்லாருமே ட்ரைனிங் எத்தனை இருக்காங்க. அட நான் மறந்துட்டேன், நான் வர போனோம்ல, இதனால அவன் அவசரமா வெளியில போறான். அங்க பார்த்தா எல்லாருமே ஆல்ரெடி ட்ரைனிங் எத்தனை இருக்காங்க. ஏய் காய்ஸ் என்ன மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். நீ இன்னுமா இங்கே தான் இருக்கியா, நீ வந்து இன்னமும் போகலையா என்ன? ஆமா நான் எதுக்கு போகணும், ஏய் அவருதான் உனக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கறாரு, அதனால நீ கொஞ்சம் ரெஸ்பெக்ட காட்டணும், அதுக்குன்னு நான் என்ன காட்டி ஆகணுமா என்ன? ஆமஸ் இந்த மாதிரி நீங்க என்ன ட்ரைனிங்க குத்துன்னு இருக்கீங்க, அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நாங்க ஸ்வாட ஸ்விங் பண்றதுக்கு ட்ரைனிங் குத்துன்னு இருக்கோம், உங்களால வேற ஏதாச்சும் எனக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியுமா, ஏதாச்சும் ஸ்பெஷல் மூவ் அந்த மாதிரி, அதாவது நம்ம டெஸ்ட்லா கிட்ட இருக்கேன் அந்த மாதிரி. ஏய் நீ என்ன பைத்தியமா என்ன, டெஸ்ட்லா வந்து எத்தனை வருஷமா ட்ரைனிங் எடுத்த அந்த மூவ் அடைஞ்சாரு உனக்கு தெரியுமா? உன்னாலலாம் அதை அடையவே முடியாது, நீ வாழ்க்கை முழுக்க ட்ரைனிங் எடுத்தாதான் அதெல்லாம் உன்னால அடைய முடியும். சரி ஏதாச்சும் ஒரு வேற லெவல் மூவியாச்சும் எனக்கு கத்து தரனால நான் ரொம்ப ஹார்டா ட்ரைனிங் எடுப்பேன். ஆமா இவர் வந்து பெரிய ஆளுன்னு நினைப்பு, ஒரு 80 year ஒரு ஓல்டு மேனு, நான் வந்து உனக்கு கத்து தந்து உன்னை பெரிய ஆளா ஆக்கணும், இதெல்லாம் இன்னும் கதையா இருக்கு. அட நீ வந்து இன்னும் பேசின இருக்க, நான் வந்து இந்த கேமோட ப்ரோட்டாகனிஸ்ட். சரி நீ இவன் கிட்ட புலம்புறதெல்லாம் வேஸ்ட், நீ போய் ஸ்விங் பிராக்டிஸ் ஏதாச்சும் பண்ணு. அவனு ஸ்விங் பண்ண இருக்கானா, அந்த 2 பேருமே வந்து சொல்றாங்க, ஆமா இவனை பாத்தியா, இவன் தான் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் கில்லர்னு நினைக்கிறேன், யாருக்கு தெரியும் நம்ம தூங்கின்னு இருக்கும் போது நம்மளையும் போட்டுத்தால கூட வருவான். இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான், ஆக்சிடென்ட்னால தான் அப்படி ஆச்சு. ஆமா நான் என்ன உன்கிட்ட கேட்டேனா என்ன, இல்ல நான் சொல்லணும்னு சொன்னேன், உனக்கு தெரியலையா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஆளுங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க
கூட தான் இருக்கணும், உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் தேவையே இல்ல. ஆனா அதுக்குள்ளே கேத்தி கூப்பிடுறா. ஆமா ஹீரோ நல்லா தானே இருக்க, நம்ம ட்ரைனிங் பண்ணலாமா? அங்க ஹீரோவும் ஒத்துக்கிறான். அவங்க 2 பேருமே இவனை தள்ளி விட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் அங்க போய் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ வந்து உன்னோட 5 ஃபிங்கரையுமே நல்லா கிராப் பண்ணி பிடிக்கணும். தம் ஃபிங்கரை நீங்க அப்படியே அந்த ஸ்வாட ஹோல்டு பண்ணணும். அதுக்கும் மேல நீ பொசிஷன் எடுத்துனா தான் உன்னால கரெக்டா யூஸ் பண்ண முடியும் இந்த ஸ்வாட. நான் வந்து கரெக்டா தானே இதை பண்றேன். நீ வந்து கரெக்டா பண்ற, ஏதோ சீசனல் ப்ரோ மாதிரி. நான் வந்து கரெக்டா தானே பண்றேன். அப்படிதான் நீ சவுண்ட் வர்ற. உன்னை யாரும் கேட்கல, வாய மூடு. இதுக்கப்புறம் நைட் ஆயிதா, அவனும் அதே விஷயத்த தான் யோசிக்கிறான். நம்மளோட கேத்தியா வந்து எனக்கு நிறைய விஷயத்த சொல்லி தந்திருக்கா, அதனால ஏதோ எனக்கு வந்து லைட்டா ஸ்வாட்மேன்ஷிப்பை பத்தி தெரியுது. இதுக்கப்புறம் 3வது நாளா இது அங்க 1-on-1 பேட்டில் நடக்க போகுது. அதுவும் யாருக்குன்னு பார்த்தா கிரெனேடாக்கும் நம்ம ஹீரோக்கும் தான். நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும். அதுக்கும் மேல என்னோட ஆப்போனண்டா இவன் இருக்கான். அங்க மேட்ச் ஆரம்பிக்குதா. கிரெனேடா வந்து ஒரே ஒரு வீசு தான் வீசுற ஆளு. அங்க தரைய பீச்சிக்குது. இவன் கிட்ட நான் சண்டை போடணுமா? அந்த காப்ளினை கம்பேர் பண்ணா இவன் ரொம்ப கொடூரமா இருக்கான். எப்படி இவனை தோக்கடிக்கிறது? நான் வந்து ஞாபகப்படுத்தணும். கேத்தி வந்து சொல்லியிருக்கா, என்னோட 5 ஃபிங்கரையும் நான் கிரிப்பா வச்சுக்கணும். கிரிப்ல தான் எல்லாமே இருக்கு. அதுக்கும் மேல நான் பொசிஷன் எடுக்கணும். இப்படி சொல்லிங்கன்னு பயங்கரமா அந்த கத்தி வச்சு தாக்கலான்னு வருவானா, அதை பிளாக் பண்ணி வயிற்றுல ஒரு அடி வச்சிடறான். இதனால அவன் அப்படியே புச்சின்னு உட்காந்துறான். மேட்ச் ஓவர். நம்ம கிரெனேடா தான் ஜெயிச்சிருக்கான். ஹே, நீ வந்து ரொம்ப வீக்கா இருக்க, நீ என்ன பண்ணு, எங்க கூட ட்ரைனிங் எடுக்கலாம். அதுக்கு நீ வந்து கோல்ட பே பண்ற மாதிரி இருக்கும். உனக்கு நாங்க காட்ஸ் மாதிரி இருப்போம். இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு அங்க பழைய விஷயம் தான் ஞாபகம் வருது. அதாவது என்னோட ஸ்கூல்ல 2 பேர் வந்து எப்பயுமே காசு வாங்குவாங்கல்ல, அவங்க வந்து ப்ரொடெக்ஷன் தரேன் அப்படி இப்படின்னு. அப்ப என்னோட வாழ்க்கை அது வந்து அங்கேயும் அப்படிதான் இருக்கும், இங்கேயும் இப்படிதான் போகுமா? இப்படி இவன் சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் வர எபிசோட்ல இருந்து தான் கொஞ்சம் வேற லெவல்ல போகும். அதாவது இன்னமும் 2 நாள் ட்ரைனிங் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மிஸ்ட்ரியை பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது அந்த டெட் சிட்டி, அதுக்குள்ள அந்த மிஸ்ட்ரி என்னது அதை பத்தி நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்துல தெரியும். இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.